என்னோடய வாழ்க்கையில் நடந்த அது நான் என்னைக்கு பகவானை போய் சந்தித்து அதுலேருந்து நான் என்னைக்கு என் குருநாதரோடு நான் ஐக்கியம் ஆனனோ அன்றிலேருந்து இன்னைக்கு வர டெய்லி எனக்கு தெரிவதை நடப்பது எல்லாமே அற்புதம் தான். வாழ்க்கையில் பிறந்தோம், தவிழ்ந்தோம், வாழ்ந்தோம், வளர்த்துனாங்க, நம்ம அது பிறகு தனியாக இது பண்ணோம், எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கே ஒழிய அது இன்னைக்கு வரை எனக்கு என்னோட சாமர்த்தியம் என்னோட இது நான்கிறது என்கிட்ட இன்றைக்கும் என்கிட்ட இல்லை. ஏன்னா அது என்கிட்ட பார்த்தா அது ஒரு மாயைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப டேர்ன் ஓவர் எடுத்து ஒருக்கா எனக்கு இப்போ 5 டிராக்டர் எடுத்தால் விற்றா ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லி கம்பெனியில் அனௌன்ஸ் பண்ணுவான். ஸோ நான் அன்றைக்கி பார்த்து 4 டிராக்டர் வைப்பேன், 50 டிராக்டருமா 48 டிராக்டர் வைப்பேன், எனக்கு கிடைக்காது. அப்போது ஒருக்கா பவான்கிட்ட வரும்போது அதெல்லாம் வேண்டிக்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும் போது, என்ன பவானி ஒன்று கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இத்தனை உழைச்சும் என்ன பிரயோஜனம். அப்போ ஒரு தடவை அந்த டைமில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ரிலேஷனில் ஒரு சின்ன இது நடந்துச்சு. அது பவானுக்கும் இதாச்சு. போயிட்டு நான் பவான்கிட்ட போய் வேண்டும்போது பவான் சொன்னாங்க, டோன்ட் ஒரி ஃபார் தி சில்லி திங்ஸ், யூ ஆர் இன் த ஸ்ட்ரெயிட் லைன், மை ஃபாதர் இஸ் வித் யூ என்னட்டு என்கிட்ட பழையபடியும் பெயர்கள்லாம் கேட்டாங்க. நான் சாமிக்கு மாலையை போட்டோன்னே சாமி என்ன பண்ணாங்க, இதை கேட்டுட்டு ஒரு சிகரெட்டை கொளுத்துனாங்க. இப்படின்னாங்க. அது பிறகு வாட்ஸ் யுவர் நேம்பாங்க. 3வது தடவை கேட்டு இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த மாலையை கழட்டி என் கழுத்தில் போட்டால் எனக்கு அப்படியே உடம்பு அவ்வளவும் அப்படியே மறுத்து போச்சு. சாமி கண்ணை யாராலையும் பார்க்க முடியாது, ஆனால் நான் என் கண்ணால் சாமி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாமி இந்த இது பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, நம்ம இந்த பெரிச்சல் பெட்டினா அப்படியே விடுற மாதிரி பிளட் சர்க்குலேஷன் ஏறுது, மோகன்லாம் சவுத்து அப்படியே இதாகுது. இன்னொன்னே எனக்கு அப்படியே நான் கையெடுத்து கும்பிட்றேன். பவான் ஓகே யூ வில் கோ டு யுவர் பிளேஸ் அப்படிங்காங்க. நான் அந்தால காலில் விழுந்து எழும்பி மாலையை கழட்ட போகிறேன். மாலையை போட்டுகிட்டே போவோம் நாங்கள் சரின்ட்டு மாலையோடு வெளியே வரேன். அப்போ பெருமாள் சாமியோட தம்பி செல்லத்தர் நடார், அவரும் வெளியே தான், அவர் உள்ளே வந்தவரை வரக்கூடாதுட்டாங்க, அவர் வெளியே இருந்தார். அவர் ஏன்டா இருக்கார், என்ன தம்பி இவ்வளோ மனசுக்குள்ளே இவ்வளோ வச்சு நீங்கள் வந்திருக்கீங்களே. நான் அந்த மாலையை நான் என் பூஜை ரூமில் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் அந்த மாலை அதுலேருந்து எந்த மாறுபாடு இல்லாமல் அப்படியே சரியாக இருந்துச்சு. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸு பிடிச்சது பார்த்தா ஸ்டேட் அவார்டு வாங்கினேன். மார்ச் மாதம் தோறும் நான் இந்த கணக்கு புக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சாமிகிட்ட கையெழுத்து வாங்குவேன். இதை பார்த்து நிறைய பேர் சாமிகிட்ட புக்கை கொண்டு போவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த டைமில் 30 ஆச்சு, நம்மளால் போக முடியல. கம்பெனிக்காரெல்லாம் சொல்லேன், இப்போ தான் நம்ம ப்ராடக்டை நம்ம மக்கள் ஒத்துருக்கு. நான் சொன்னேன் அதெல்லாம் கிடையாது, அன்னைக்கு இருந்த தகராறு இன்றைக்கி நம்ம வண்டியில் இருக்குது. ஆனாலும் பகவான் நீ இந்தியா ஃபுல்லாக அவார்டு வாங்கணுமா, நீ போய் திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் இருக்கு போ அப்படின்னு. அப்போ நான் போய் ஃபஸ்ட் டைம் கடைசி நாள் போகிறோம். போயிட்டு நான் கேட்குறேன், அம்மா சாமி தெய்வ ஹவுஸில் இருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு சாயந்தரம் வரை என்னை உட்கார வச்சுட்டாங்க. அடுத்த நாள் புது கணக்கு போடணும், நான் கிளம்பணும்னு இருக்கேன். உடனே கடைசியில் கணக்கு புக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது நான் சொன்னேன், பவானி ஒரு நாள் அழுதேன், 365 நாளும் என்னை நிற்க விடாமல் ஆக்கி எனக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கி கொடுத்தீங்க. உடனே தேவி அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஓ பிச்சைக்காரனுக்கு இப்படிலாம் இருக்குதா, அப்போ ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்தது என்ன அவார்டு கொடுக்கலாம். நான் ஒன்று சொன்னேன், பவானி அது நீங்கள் நினச்சா எதையும் கொடுக்கலாம். அடுத்த வருஷம் சவுத் இந்தியா அவார்டு வாங்கினேன். யாரும் நினச்சி பார்க்க முடியுமா. அடுத்தால அதே மாதிரி எப்படின்னா அந்த சுசி ஆட்டோமொபைல்ஸ்ன்னு இருக்குது, அவங்க எனக்கு ரிலேட்டிவ். இந்த டேங்கர் லாரி நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆசை டேங்கர் லாரி வைக்கணும். அக்கா பையன் பாரத் பெட்ரோலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ நினச்சி கடைசியில் பவான்கிட்ட வேண்டுவேன், இந்த மாதிரி ஒரு லாரி வச்சா என்ன சொல்லும்போது அதுக்கு பல கிருபைனால அந்த ஆர்டர்ஸ்லாம் கிடச்சி முதல் லாரி எடுத்து லாரியின் பேர் யோகிராம் சுரத்குமார் டிரான்ஸ்போர்ட்ஸ் போட்டு சாயெல்லாம் எடுத்து மெட்ராஸ்லேருந்து வண்டி டெலிவரி எடுத்து திருவண்ணாமலைக்கு கொண்டு சொல்லிவிட்டு
நாங்கள் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போயாச்சு. லாரி டிரைவருக்கு இடம் தெரியாமல் நேரம் சாமி வீட்டு பக்கத்துலேயே ஒன்று நிப்பாட்டான். அப்போ நாங்கள்லாம் போகிறோம். போய் நிற்கும். தேவி அம்மா எல்லோரும் அப்போ காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமு. மாதேவி அம்மாலாம் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நின்னோடனே மாதேவி அம்மா என்ன கேட்குறாங்க, யார் வண்டின்னோடனே அவன் என் வண்டி தான். அவன் இது பேர் நீங்கள் யார்கிட்ட கேட்டு போட்டிங்க? இல்லையம்மா நான் யார்கிட்ட சாமிகிட்ட கேட்டிங்கன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் சாமி பேர் போடலாம்? உடனே நானும் ஒரு வேகத்தில் சும்மா எனக்கு இருந்ததில்ல, ஏம்மா சாமிகிட்ட கேட்கல, சாமி ஏன் எழுதுனேன்னு சொன்னான்னா பேசாமல் திருவண்ணாமலேருந்து வண்டியை உருட்டி விட்ற வேண்டியதான் அப்படின்னு ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஐயே எந்த வார்த்தை நம்ம ஏன் பேசணும் சொல்லிவிட்டு நேராக போனால் எங்களெல்லாம் க்யூவில் தான். அப்போ ஃபைலில் யோகிராம் சுரத்குமார் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குது. சாவியோடு நான் உள்ளே போகிறேன். போன உடனே சாமி ஏதுன்னு கேட்காம சாவியை கையில் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு ஃபைலை எடுத்துகிட்டு இது என்னன்னாங்க. நான் சொன்னேன் யோகிராம் சுரத்குமார் டிரான்ஸ்போர்ட். உள்ளே திறந்து இது எங்கே போகும் என்ன வரும்னு அவ்வளவும் என்கிட்ட கேட்டாச்சு. கேட்கும்போது நான் சொன்னேன், என் டிரைவர்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், மேனேஜர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், வர சொல்லுவோன்னாங்க. இந்த டிரைவர் வந்து என் டிரைவரோட மாமன், அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. இந்த லாரி டிரைவர் வந்து காலில் விழுந்தவொடனே பேர் என்னன்னாங்க, ராமன். சாமி இப்படி கையை வைத்தி, ராமன் வந்தாச்சு லாரிகள் ஓடும், ராமன் வந்தாச்சு லாரிகள் ஓடும். நாங்கள் இதால சொன்னேன், பாவம் வண்டி வந்து நிற்கு. வண்டி அப்படியே வெளியே வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் நின்னாங்க. 3ஆம் மாதம் அடுத்த வண்டி போட்டேன். அடுத்த 6ஆம் மாதம் என்ன அடுத்த வண்டி போட்டேன். எல்லாருக்குமே என்னென்னா தெய்வம் வர சொல்லுவாங்க, என்ன ராஜன் புது வண்டி போட்டிருக்கீங்களா, அதான் வந்திருக்கீங்க போல திருவண்ணாமலைக்குன்னு. அப்படி ஒரு சொல் வந்து அது ஒரு 6-7 வருஷங்கள் ரொம்ப அழகாக. அதில் வண்டியிலே ஒரு யார் நம்ம சந்திரனாச்சு கூட சொல்லுவாங்க, ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அந்த வண்டி கிராஸ் ஆனதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் இந்த வீடு திருநெல்வேலியில் கெட்டி முடிஞ்சு கொஞ்சம் பணம் நெருக்கடி வந்தோடனே சாமிகிட்ட துண்டு போட்டு பார்த்தேன், இதில் ஒரு வண்டியை கொடுத்துருவோமா அப்படின்னு. கொடுத்து விடலான்னு வந்துச்சு. 2 மாதத்தில் வண்டி வாங்கலேருந்து டபுள் த லாபத்தில் 3 வண்டியும் கொடுத்தாச்சு. அது அவார்டெலாம் வாங்கினோன்னா கம்பெனிலேருந்து கூப்பிட்டு கேட்காங்க, என்ன நீங்கள் வண்டியெல்லாம் கொடுத்துட்டீங்க, வண்டி போடுங்க எங்களுக்கு வண்டி வேணும்னு. சரின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட பெர்மிஷன் கேட்போன்ட்டு நேராக திருவண்ணாமலைக்கு போனால், உள்ளே போகும்போது சாமி வந்து ஒரு தர வச்சு பகவத்கீதை படிக்க வச்சுருக்காங்க. இல்லை நான் உள்ளே போகும்போது தான் வருது, நீ எதை கொண்டு வந்தாய் எடுத்துக்கொள்வதற்குன்னு. அப்போ புரிஞ்சு போச்சு, இது பகவான் கொடுத்தாரு, பகவான் எடுத்தாச்சு. அப்போ நம்ம என்னமோ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்படி பல கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணி அவார்ட்ஸ்லாம் வாங்கி எல்லாம் பண்ண ஒரு தொழில். 2012 ஒருத்தருக்கு வந்து தொழிலில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைகள் தான் கூடும். நம்ம கடமைகள் முடிஞ்சிட்டு எனக்கே தோணுது, நம்ம ஏன் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது. பையன் வந்து அவன் அமெரிக்காவில் இருக்கான், ஸோ அவனும் வரமாட்டான், நம்ம ஒத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவனுக்கு தலைவலியை கொடுக்கணுமா. அப்போ ஆண்டவன் வந்து அந்த அறிவை நமக்கு கொடுக்குறான். இது போதும். 2012 என்கிட்ட ஜிஎம்மாக இருந்தார் சுந்தர்ராஜன். அவர் வேறு திருக்கடங்குடி கோயிலில் ஜிஆர்ஆட்டு அவரும் போயிட்டார். ஸோ அவரும் இல்லைன்னொன்னே நான் எப்படி பண்ணுவோன்னு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது பகவானுக்கு ஒரு சிட்டு பார்க்க அந்த 3 வருடத்தில் அந்த கம்பெனியை நிப்பாட்டி இன்றைக்கி நான் அதை எல்லோரும் கேட்பாங்க, எப்படி ராதாகிருஷ்ணன் எப்படி உங்களுக்கு டைம் போகுது. ஆனால் உண்மையிலே நான் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கும்போது பகவானால் காப்பாற்றப்பட்டவன் சொல்லி நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அவ்வளோ இன்பம், எதுலேயும் யாரையும் கையேந்தாமல் கொள்ளாமல். வேற நான் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கேன். வருண் தான் நீங்கள் வந்தது. மகன் ஆர்சி கண்ணன் சொல்லி அவன் நாங்கள் கூப்பிடுறது வருண் கூடுவோம். வருணுக்கு வந்து 2010 கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி மெட்ராஸில் வச்சு நிச்சயார்த்தம். ஸோ நிச்சயத்தை நடக்கு. ஸோ எனக்கும் என்னுடைய ஒரே அண்ணன், அவருக்கும் சில பிரச்சனைகளால் தகராறுனால அப்போ நான் வந்து பொன்காமராஜ் நினச்சிட்டே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். என்னென்ன இப்படி அண்ணன் ஒரே ஆற்றல் அவரையும் இப்படி பண்ணிட்டாரு, இன்றைக்கி ஒரு நிச்சயம். அப்போ அண்ணன் என்கிட்ட சொல்லுவார், நான் இருக்கேன் தம்பி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க, நான் வருவேன், சாமி எல்லாம் என்ன இது பண்ணுவேன், நான் வர்றேன் அப்படின்னாங்க. நான் நினைப்பேன் பொன்காமராஜ் 100 விஷயத்தில் 100 இடத்துல போயிட்டுருப்பாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் இருக்குமோ என்னவோ தெரியல பாவனே நினச்சிட்டு இருக்கேன். நிச்சயத்துக்கு எல்லாரும்
பிளேட்லாம் எடுத்து உட்கார்றோம். சாமியோட அண்ணாச்சி உள்ளே வரார். அப்படியே அது என்னென்னா பகவானே நின்று நடத்தின மாதிரி நின்று பகவானை முன்னுக்கு வச்சு நாங்கள் 2 பேரும் இருந்து அந்த நிச்சயம். அது வந்து அதே மாதிரி மகளுக்கு கல்யாணம் ஆகி 2வது ரிட்டர்ன் அவங்க மெட்ராஸ் போயிட்டு அவங்க 2 பேரையும் முதல்ல கூப்பிட்டு ஆசிரமத்துக்கு போகிறேன். ஆசிரமத்துக்கு உள்ளே போகவும் யார் தேவிம்மா சொல்கிறாங்க, பிள்ளைகளை வச்சு பண்ண சொல்லலாமா, மாப்பிள்ளை அதுக்கு ஒத்துக்குவாரா, மாப்பிள்ளை செய்யலாம். அன்னைக்கு அவங்க அந்த ஆரத்தியை பண்ணாங்க. இப்படி ஏன்னா எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அவரால் தான். அதனால தான் என் மனசில் எந்த ஒரு ஒரு கஷ்டங்களோ இல்லை இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோங்கிறேனோ, அப்படி வந்தாலும் அது அவர் தானே. நானே என்ன சொல்லுவேன், நாளைக்கு என்ன வண்டி இழுக்கணும்னு எனக்கு தலையெழுத்து இருந்ததுன்னா அது இழுத்தா யாருக்கு கேவலம், பகவானுக்கு தான் கேவலம். அதெல்லாம் பகவான் நம்மளெல்லாம் அப்படிலாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போக விட மாட்டாங்க. ஒரு நல்ல வழி கெட்ட வழியில் போனால் கூட பகவான் கையை பிடி திருப்பி கூட்டு வந்துடுவாங்க. நீல போகாத. அது பிறகு தான் தெரியும் நமக்கு அது வந்து ஒரு கெட்ட வழியில் போகணுங்கிறது. ஆனால் எல்லோரும் உணரணும். உணராமல் இந்த உண்டியலில் 10 ரூபா போட்டால் 50 ரூபா கிடைக்குமாங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாரும் உணரணும். உணர்ந்து அது வழிபாடு நடக்கணும். ஏன்னா எப்படி திருவண்ணாமலை நம்ம போகிற மாதிரி காணிமடங்கிறது பகவான் கொடுத்த இடம். அது யாரும் கோயிலை கெட்டுறதுக்கோ ஞாபகார்த்தமாக செய்கிறதுக்கோ இல்லை இடமே கிடையாது. அங்கே பகவானை போய் தரிசிக்கிறது ஒன்றா, இங்கே காணிமடத்தில் இருக்கிறதும் ஒன்று தான். அதை எல்லாரும் உணர்ந்து எல்லாரும் செய்யணும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.